அதான் மேடம். நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது. நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். சில வீட்டில் சில ஆத்மாக்கள் இருக்கும். இந்த மாதிரி படம் எவ்வளவு வீக்காக அவங்க எஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும்னால கற்றுக்கொடுப்பேன். புரிஞ்சுங்க. சும்மா நடக்க எது எல்லாரும் ஒரு வீட்டு போக முடியாது. இதே மாதிரி கோயிலே இருக்கும். இப்படி அந்த வீட்டில் இருக்கும். அதே மாதிரி சில கோயில் இருக்கும். இப்போ ஒரு மலேசியாவில் ஒரு நேரிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க சார், இந்த ஊர் பண்ண கொஞ்சம் பணம் உள்ளவங்க கோயில் அப்படி பூஜை பண்ணுவாங்க. எந்த கோயில்? ஆலந்த கோயில். எந்த கோயில் மேடம்? ஆலந்த கோயில். அங்கே போய் பூஜை பண்ணுது. அந்த கோயில் ஏன் மேடம் பாராட்டி போச்சு? ஏன் மேடம்? ஆசாமி வந்து பூஜை கோயில் ஓடிப்பான். பால் கோயில் இங்க போய் பூஜை பண்ணும்போது அது வருங்க மேடம். எது பாருங்க, அது இருக்கிற வந்து வரும் கட்ட சக்திலாம் இவங்க வீட்டுக்கே வந்துருக்கலாம். ஒரு 10-15 கோயிலுக்கு பண்ணிருப்பாங்க மேடம். பீரியட் வரோம் மேடம். இந்த பொருளை அழுவாங்க, செத்து போறான்னு கெஞ்சுவாங்க. கேட்டேன் மேடம், எங்க மேடம் போனீங்க? அவங்க கோயில் கனெக்ஷன் வருது. ஆமா சார், நாங்க ஒரு கோயில போய் பூஜை பண்ணுவோம் சார். பாராட்டி கோயில் உயிர் கொடுக்குறாங்க அந்த கோயிலுக்கு. இந்த மாதிரி ரொம்ப கேப்ல இருக்கு. சாமுண்டீஸ்வரி, சபரி 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. செல்வகுமார் சரி, யாரும் இல்லை சார், எல்லாம் வெளியே போயிட்டாங்க. செல்வகுமார் வாங்க சார், எல்லாம் பார்க்கலாம்ல. 2 பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்து பொள்ளாச்சி வாங்க சார், பொள்ளாச்சி வாங்க சார், பொள்ளாச்சி வாங்க சார், பொள்ளாச்சி பண்ண அட்டகாசம் பார்த்தீங்களா சார். ஸோ அதனால திருச்சியில் காசு கொடுத்துட்டேன் சார். நேற்று வந்தோம், இந்த மாசம்மன் கோயிலை போய் கிளீன் பண்ணேன் சார். என்ன சார்? மாசம்மன் சார் உங்க ஊர்ல அவங்க ஆத்மா இருக்கு சார். அந்த கோயில் அவ்வளோ நெகட்டிவா இருக்கு. உங்களுக்கு சக்தியான ஆத்மா இருக்கா? உங்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை சார். எல்லாம் நெகட்டிவான ஏரியா. போய் கிளீன் பண்ண பிறகுதான் வந்து ஈஸியாக நடக்குது. அதனால தான் நீங்கள் இப்போ ஈஸியாக நடக்குது சார். இவங்களா வாங்க சார், வாங்க சார், வாங்க சார் சொன்னாங்க. சரி, அதனால ஒரு நாள் முன்னைக்கே வந்துட்டு ஒன்று நாளைக்கு காலம் தான் வந்து காலம் தான் வருது. நேராக திருச்சியில் போய் கிளாஸ். அதனால ஒரு நாள் முன்னுக்கு வந்து நேற்று வந்து அந்த கோயில் 8 மணிக்கு அந்த கோயில் க்ளீன் பண்ணி பிறகு இன்னைக்கு கிளாஸ் தான். நாளைக்கு திருச்சி, அப்புறம் நான் மலேசியா போய் சார். அந்த மாதிரி நான் வந்து வேலை செய்கிறேன். ஒர்க்கிங் மெம்பர். நான் இலவசமாக ஃப்ரீயாக தான் செஞ்சுருக்கேன். என் டைம் 2 நாள் லீவு. உனக்கு பார்த்து நான் ஃபோன் பண்ணிட்டேன். இந்தோனேஷியாவில் ஒரு வேலை வந்துருக்கு. அவங்க காசு குறை சொல்கிறோம். நான் எப்படி எவ்வளோ தான் குறைக்கிறது காசு? இப்போயும் வேலை கொடுக்குறா, காசு குறை தான் சார் மேடம். இதுக்கு இப்போ டெண்டர் எடுத்தாங்க சார். அந்த மாதிரி தான் குறைச்சி தான் கேட்பாங்க. அதாவது அவங்களுக்கு வேணும், குறைக்காங்க. வேலை செய்யறது யாரு? நம்ம வேலை செய்ய போகிறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம். அதான் ரொம்ப நல்லது சார். ஓகே, அந்த மாதிரி நல்லா ஓகே சார். கிளாஸ் பண்ணுவாங்க. மாதிரி சார் எவ்வளோ பேர் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன் சார் வரவங்களாம் இந்த ஓன் கிடைக்கும். இந்த ஓனை வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். எஸ்மோ மேஜிக் சார். உன் ஓனை பவர் போட, ஏன் ஓனை பவர் போடுவோம், அதெல்லாம் ஒன்று எல்லாமே ஒரே மாதிரி பண்ணால் கொண்டு போய்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணாலே எல்லா வரையும் எப்படி அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு செஞ்சாலோ ஆசையில் ஓனம் செஞ்சால் நல்லதான். இப்போ செய்ய வேண்டியதான் சார். எவ்வளோ கோரிக்கை இருக்கிறீங்க இந்த மூலம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஹீலிங் பண்ணுறீங்க சொல்லுங்க. என்ன பண்ண கற்றுருக்கீங்களா? என்ன கற்றுருக்கீங்க? இல்லை என்ன உங்கள் சொந்த ஹீலிங் என்ன பண்ணுறீங்க? ஆக்யூபங்க்சர், ஆக்யூப்ரெஷர் என்ன பண்ணுறீங்க?
யாரும் சொல்ல மாட்டேன். ரேக்கி இருப்பீங்க, பிராணிக்கு இருப்பீங்க, எல்லாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், சிம்பிளாக இருப்பாங்க உங்களுக்கு. சரியா சொல்லுங்க சார். கொடுப்பா மேடம். ஆஸ்தவ கிட்ட விட போக முடியாதுங்களா? ஆசை கொடுப்பா. யாரும் உங்களுக்கு ஹீல் கூட பண்ண மாட்டாங்களா? கற்றுக்கலாம் அம்மாடு போயிட்டு இருக்கோம். இப்போ சொந்தமாக செய்யும் ஹீல் பண்ணுறா ஒன்றுமே இல்லை. நாங்களாம் அந்த ஸ்பாட் ஹீல் பண்ணுவோம். இந்த மூட்டு வெள்ளம் செய்யலாம். ஆனால் நீங்கள் தான் மாறணும். வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறணும். நல்லா இருக்கும். ஓகே மேடம் வாங்க. நீங்கள் சந்திரா சோப் வாங்க. வாங்க மேடம். வாங்க முன்னுக்கு பாருங்க மேடம். முன்னுக்கு பாருங்க மேடம். உங்க பேர் என்ன மேடம்? நீங்களும் சாப்பிட சாரியா? எஸ்எஸ்சியா? நீங்களும் பாருங்க. ரெண்டு பேரும் சாப்பிட சாரி. போன வாரம் வந்து கிளாஸ்ல வந்து அவங்க வந்தாங்க. எந்த கிளாஸ் வந்தாங்க? மதுரை கிளாஸ் வந்தாங்க. அந்த மதுரை கிளாஸ்ல இவங்களாம் வந்து சந்தன சோப் போட முடியாது. தூக்கில என்ன சோப் போட? என்ன சோப்பு? மைசூர் சந்தன சோப்பு. அவங்க பூஜை போட்டாக்கா பூஜை நம்ம நடக்கும். ஸ்னீசிங் ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு ஹீல் பண்ணி இப்போ ஒரு மாதம் ஆச்சா? ஒரு மந்த் ஆச்சு. எப்படி உங்களுக்கு இல்ல எத்தனை வாட்டி போட்டு பூஜை கலப்பீங்க? டெய்லி சார் டெய்லி போட்டு இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன். அப்போ உங்களுக்கு யாராவது அலர்ஜிக் ரியாக்ஷனுக்காக கொண்டு வந்தா நம்ம இன்னைக்கு செய்யலாம். அது வந்து சில டஸ்ட் அலர்ஜி, சில பேர் தேங்காய் சாப்பிட முடியாது, சில பேருக்கு வந்து பல மாதிரி இருக்கு சார். பால் குடிக்க முடியாது, அல்லது தயிர் சாப்பிட முடியாது, வயிறு குழப்பம், மீன் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருந்தாக்கா கொண்டு வாங்க. லஞ்ச் பிறகு நாங்கள் ஹீல் பண்ணுவோம். ஒன் டைம் ஹீல் தான். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம். ஓகே மேடம். இருக்கா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வாங்க. உங்களுக்கு என்ன அலர்ஜி மேடம்? ஃபுட் அலர்ஜி. என்ன ஃபுட் மேடம்? என்ன ஃபுட்? சிக்கன். வேற ஃபிஷ். அப்புறம் நட்ஸ். அன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன். அன்னைக்கு ஒரு சிக்கன் வாங்கிட்டா சிக்கன் சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சா? டேஸ்ட் நல்லா இருந்துச்சா மேடம்? சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சா? அந்த மாதிரி சிக்கன் இப்போ வந்து ஒரு மாசம் வச்சு அதே மாதிரி சார் எங்க ஹீல்ல ஒரே வட்டம் நீங்களே சொந்தமா கத்துக்கிட்டு நீங்களே சொந்தமா செஞ்சேன். இதான் நான் எதிர்பார்க்கிறேன் சார். எங்களை தேடி வராதீங்க. நான் எங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போனேன். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். சரி மேடம் நீங்க வாங்க. சரி உங்க பேர் என்ன மேடம்? விஜயகுமாரி. நீங்களும் வந்து மதுரை கிளாஸ் இது முன்னிகை கிளாஸ் வந்திருக்கீங்க. சேலம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். பானுமதி மேடம் பண்ணாங்க. சரி அப்புறம் மதுரைக்கு போனேன். சரி மேடம் உங்க வீட்டில் வந்து வீட்டுக்கு தான் பிரச்சனை? எங்கள் வீட்டில் பிரச்சனை. சரி நீங்க வந்தீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்க படித்து வீட்டுக்கு லெவல் நல்லா ஆயிட்டாரு. பானுமதி மேடம் தான் அட்டன் பண்ணாங்க கிளாஸு. அப்போ அவங்க சொன்னாங்க வாங்க படிக்க சொன்னாங்க. மண்ணி பார்க்க படித்தாங்க தான் வீட்டுக்காரருக்கு. வீட்டுக்காரர் எவ்வளோ நாள் பேசுகிறேன் மேடம்? படிக்கணும்னு எனக்கு அவர் மேலே நான் ரொம்ப கோபமாக இருந்தேன். தெரிஞ்சிருந்தேன் ஒரு 4 மாதம். அப்போ தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் 2 நாள் பார்த்தேன். படிக்கணுமா? அவருக்கு படிக்கக்கூடாது, மணிப்பெருக்க படிக்கக்கூடாதுன்னு ஒரு வேகம் இருந்தது எனக்குள்ள. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு சரி படித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு படித்தேன். ஒரு 2 நாள் படித்ததும் என் அறியாமல் நானே அழுதேன். என்ன மாற்றம் வந்துட்டு எனக்கு தெரியல. அழுதேன். அப்புறம் தொடர்ந்து படித்தேன். அப்போ எங்கள் வீட்டில் இருந்தால் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் பொண்ணு வீட்டில் இருந்தேன். அப்போது எங்கள் வீட்டில் ஒரு 4 நாள் படித்ததுமே கடலூர் போயிட்டாங்க அப்படின்னு எங்கள் பொண்ணு சொன்னாங்க. இது படித்ததுனால தானே அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி சந்தேகம். அப்புறம் சரி எங்கள் பொண்ணு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு 4 நாள் தொடர்ந்து படிப்பேன். 2 வேளையும் படிப்பேன். மதியம் படிக்க முடியாத வேலை இருக்கிறதுனால காலையில் 4 மணிக்கு தான் எனக்கு
ஏன்னா அதில் உள்ள ஒரு நன்மையை தெரிஞ்ச பிறகு என்னால் தூங்க முடியல. அவ்வளோ வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், குடும்பத்தையே இழந்துட்டேன். வீட்டுக்காரே வேணான்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு துக்கப்பட்டு வேறுபட்டு அழுது வாழ்க்கை முடிச்சுக்கலான்னு கூட நினைச்சேன். அப்புறம் நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன். நீங்க சொன்னீங்க வாழ்க்கை முடிச்ச சொன்னீங்க. ஆமா ஆமா. அந்த வாழ்க்கையை முடிச்ச போது உன் உடல் ஆத்மா எங்க போகும்? ஆத்மா என் ஆத்மா எங்க இருக்கும்? எங்க போகும்? உடல் போச்சு, மேலே போயிடும். நீங்க தற்கொலை பண்ணிட்டீங்க, மேல எங்க போவோம்? நீங்க மேல போகாது, நீங்க கோயில போய் உட்காந்துருக்க மேடம், இல்லை புளிய மரத்தில் பேசிருப்பீங்க. நம்மள போயில எங்க போவோம்? புளிய மரத்தில். உண்மை சார், நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, ஆண்ட மலை உச்சில புளிய மரம் மரத்துக்கு போகக்கூடாது, பேய் வந்துடும். அதே மாதிரி அம்மா போய் புளிய மரம் உட்காந்துருப்பாங்க, அப்போ ஒரு பெரிய தேங்காய் உட்காந்துருப்பாங்க. அதான் மேடம் இருக்க, தற்கொலை பண்ணி மேல போற மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க, அங்க இடம் இல்லை உங்களுக்கு, இடமே இல்லை. இந்த மாதிரி சுத்தி இருக்கோன்னு இந்த மாதிரி என் கிளாஸ் வந்தா நான் சொல்லுவேன். சொல்லுங்க. அப்புறம் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் வீட்டு ப்ராப்ளம் பணம் கட்டணும். ஆனால் அவர் பணம் வச்சுருக்காரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் எங்கள் பொண்ணு சேலத்தில் ஃபோன் பண்ணி, மாமி நீங்கள் கேளுங்க, அப்பா இப்போ கொடுப்பாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கன்னாங்க. அவ்வளோ சண்டை எங்களுக்குள்ள, பேசவே மாட்டேன். 4 மாதம் ஆச்சு நான் அவர் பேசி. சரி பேசி தான் பார்க்கலாம். நான் மாறினேன், அவங்களுக்கு தெரியாது. நான் என்ன மாறிச்சு, நான் படித்தது என்ன மாறிச்சு நல்லா உணர்ந்தேன். அப்புறம் சரின்னு ஃபோன் எடுத்து ஏங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அவரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி, சொல்லுமா அப்படின்னு. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி வீட்டுக்கு பணம் கட்டணும், பணம் இல்லை, இந்த மாதிரி எவ்வளோ கட்டணும்? 75,000 கட்டணும். சரி நான் நாளைக்கு அனுப்பி விடுறேன். ஒன்றுமே இல்லை, எந்த வித தடுப்பும் இல்லை, பேச்சுன்ற சாதாரணமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நான் இதை உணர்ந்தேன். நான் இந்த கிளாஸ் எங்கே நடந்தாலும் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ அனுப்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது இந்த கிளாஸ் தான். நீங்க சொன்னீங்க 3 நாளைக்கு வர சொன்னீங்க, அவரே கூட்டாரு நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். ஏதாவது பொண்ணு சொல்லுவாங்க, இப்பதான் புதுசாக லவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு மாறிட்டோம். நான் மாறிட்டேன், அவரும் மாறிட்டார். என்னன்னு நாங்கள் 2 பேரும் நேரத்தை பார்க்கல. பேசிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் பேசல. அவங்க என்னன்னா, நான் காலையில் கூப்பிடுவேன், ஏன்னா தொடர்ந்து கூப்பிடணும் பேசணும்னு ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்தது. அப்போ பேசும்பொழுது அவர் வெளியில் எங்கேயாவது தோட்டத்தில் இருக்கிறதுனால எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிச்சு, ஏமா ஃபோன் கூப்பிட்டியா? ஆமாங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு 2 நாள் பேசவே இல்லை. பேசலைன்னா இங்கே தான் வந்து பண்ணுவாங்க, நான் அவரும் பண்ணலை. நேற்று காலையில் ஃபோன் பண்ணி, ஏன் நேற்று பேசல, நேற்று சாயந்தரம் பேசல, நேற்று காலையில் பேச, அவரால கேட்குறாருங்க. லவ் சொன்ன மாதிரி லவ் இப்பதான் வந்து அம்மா பேசல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். ஏன் அம்மா பேசுறேன்னு சேலத்து பொண்ணை அந்த ஒரு கதை கூப்பிட்டு பேசி, பாட்டி மூலியமா வருது. பேசி மம்மி இந்த மாதிரி அப்பா கேட்குறாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுங்க, நேற்று காலையில் ஃபோன் பண்ணேன். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அனுபவிச்சிருக்கேன் நான். எல்லாமே ஒன்றில் மேடம், அவங்க என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? மன்னிப்பு அறிக்கப்படுத்தி படிக்கலாம். இப்போ எழுந்து இந்த படிக்கிறேன். மன்னிப்பு அறிக்கை உங்க மைண்ட்ல ஆத்மா, இந்த மன்னிப்பு அறிக்கை நீங்க கொடுக்கலாம் சார். எல்லாமே உங்க ஆத்மா ஃபோர்கிவ்னஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நீங்க படிக்க எல்லாத்துக்கும் போடணும். என்ன கொடுக்கணும்னா உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட கணவர் ஃபேமிலிக்கு, உங்களுக்கு, உங்களோட கணவருக்கு, உங்களோட சுத்தி வட்டார நேபர்ஸ்க்கு, சொந்தக்காரங்களாம், அப்புறம் உங்களோட வேலை செய்யணும். நீங்க எத்தனை பேர் வேலை செய்யும்போது உங்களை எத்தனை பேர் பிடிக்காம இருக்கும், உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்காம இருக்கும், அவங்க எல்லாத்தையும் நீங்க மன்னிப்பு கேட்கணும். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. யூ வில் வொர்க். நேர்ல கேட்க முடியாது, இது மூலியமா நேரா கேட்காதீங்க. இன்னும் பார்த்தா கூட ஓ பண்ணதான் பண்ணி மன்னிப்பாரு கேட்குதா நீ டெய்லி 4 மணிக்கு எழுந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்க மாட்டீங்களா? என்ன நினைப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப
அனுபவிச்சுட்டேன். இன்னும் ஒன்று சார் கிளாஸ் வந்து மதுரையில் நடந்தது. நாங்கள் வந்து சரி வண்டி இருக்கு நம்ம தனியாக லேடி சரி பொண்ணு நான் தான் போகிறோம், ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ரெயின் 2:45 ட்ரெயின் நைட்டு திருப்பூர்லேருந்து போனோம். அப்போ எனக்கு வந்து ட்ரெயினில் போனால் 4 மணிக்கு தான் வருது, மேலே தான் வரும் அப்படின்னாங்க. சார் கிளாஸ் வந்து 9 மணிக்கு மதுரையில். அப்போ நம்ம போக லேட் ஆகிடும். அப்போ ஆரம்பிச்சிடுவாங்களே. உடனே வெயிட்டிங் ரூமில் போய் உட்காந்தோம். பொண்ணு நானா ஏடுமா அந்த வாண்டேடு சக்தி கோலே. இப்போ நாங்கள் வந்து கிளாஸுக்கு போகணும், ட்ரெயின் வந்து லேட் இல்லாமல் வரணும். அப்படி இல்லைன்னா சிவா சார் வந்து லேட்டாக ஆரம்பிக்கணும். அப்படின்னு கேட்டோமா, கேட்டு எங்கள் பொண்ணு போய் ரூமில் போய் கேட்டு வந்தாங்க. இல்லைம்மா 4 மணிக்கு மேலே தான் வரும், நீங்கள் ஒரு 4 மணிக்கு வந்து கேட்டுக்கங்க அப்படின்னாங்க. சரி இருந்தோம். ஒரு 3:15க்கு தான் 2:45 வர ட்ரெயின். 3:15 தான் வந்துருக்குங்க. எவ்வளோ ஆச்சு நினைச்சாங்க நீங்கள்? ட்ரெயின் வரும்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 4:45 ஸ்டேஷனில் இறங்க கூட எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்னு போய் கேட்கல. அவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு 4:45க்கு ட்ரெயின் வரும், மதுரைக்கு வந்து 10:30 மணிக்கு போகும் அப்படின்னாங்க. மெயினாக அந்த கிளாஸ்க்கு வரணும்போது உங்களை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸுக்கு வந்தோம். அப்படின்னு வரக்குள்ள லேட்டானோன்னே 3:15 வந்து வெரி சர்ப்ரைஸ். ஆனால் எங்களுக்கு கூட முன்னாடி வர்றவங்களை விட நாங்கள் ஒரு முன்னாடியே வந்துட்டோம். கொடுத்த வானை சாதாரண வானை நினைக்காது, வேலை செய்யும், மாலை வேலை செய்யும், சம்மதி வேலை. எனக்கு எதாவது வேணும்னா இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், நான் போய் ஆகணும். நீங்கள் தான் வாணிகிட்ட கேட்டுக்கிட்டேன். இப்போ எது வேணும்னாலும் என்ன செய்யணும்னா நீங்களாம் நம்புங்க, நான் நம்மளுக்கு நம்புங்க. இதை நம்ம அடுத்தவங்கிட்ட பேசணும், சாமிகிட்ட